ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது பெரிய வாழ்கிட்ட வந்துட்டு ஒரு டவுட்டு, சந்தேகம் கேட்டிருக்கா. அது எல்லாரும் ஜென்ரலாகவே கேட்கறது தான். தெய்வம் வந்துட்டு தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? ஆனால் எதுக்கு இடிச்சு பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் கோவிலில் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கோவிலுக்கு எதுக்கு போகிறா? அவன் இருக்கிற இடத்துலையே செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறா, இருக்கிற இடத்துலையே தெய்வம் இருக்குங்கிறா, எல்லாத்துலேயும் இருக்குங்கிறா, உனக்குள்ளும் இருக்குங்கிறா, எனக்குள்ளும் இருக்குங்கிறா. அப்புறம் எதுக்கு கோவிலில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காசை கொடுத்து லைனில் நின்று அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எதுக்கு கோவிலுக்கு போகிறா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறேன். பட் அது ஒரு சில பேருடைய கேள்வி தான், சரியான கேள்வினே வச்சுக்கோங்களேன். அதுக்கு பெரியவா என்ன அழகாக ஒரு பதில் சொன்னார்னு தெரியுமா? அதாவது நீ கேட்குற கேள்வி கரெக்டு தான். கோவிலில் போய் பார்க்குறோம், கஷ்டப்படுறோம், எல்லா இடத்துலையும் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. அதை கோவிலில் எதுக்கு போய் பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய உடம்புல வந்துட்டு ரத்த ஓட்டம் எல்லாருக்குமே இருக்குது, ரத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? அதே மாதிரி உடம்புல வந்துட்டு பால் மாடு கறக்கிறதுன்னா அது உடம்பு ஃபுல்லாக பால் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மடின்னு ஒன்று இருக்குது, அந்த மடியிலிருந்து மட்டும்தான் அந்த பால் வரும். வேறு இந்த உடம்புல ரத்தத்தையே தான் அது பாலாக கொடுக்கறது. அந்த மடிங்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தான் அந்த பால் வரும் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புல ரத்தம் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், என்னமாவது ஒரு பண்ணணும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக ரத்தம் ஓடிக்கின்னு இருக்கே, ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து மட்டும்தான் ரத்தத்தை எடுக்கிறோம். அதே மாதிரி கோவில் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு நம்ம போய் பார்க்குறதுக்குரிய இடம், அதுதான் அந்த கோவில். அதுக்காகத்தான் வச்சுருக்கு. என்னதான் ஆற்றுல வேண்டின்றாலும் அங்கே போய் பார்த்தால் அதில் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு நிறைய பேர் வந்து நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணுவா இல்லையா? அதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு உடனே பண்ணிவிட்டு எல்லாருமே டக்குன்னு அவாளாக சாப்பிட்டுன்றோம். அதை வந்துட்டு தெய்வமே இப்போ கடன்னு இப்போ சாப்பிட்றத நெய்வேத்தியத்தெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா, யார் நெய்வேத்தியம் பண்ணுவா? இந்த உலகத்தில் யாருமே நெய்வேத்தியம் பண்ண மாட்டான். சும்மா அப்படியே காமிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவாட்ட கேட்குறார். அப்போ பெரியவா செத்த இருங்கோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதான் அது நீங்கள் சொல்கிறது அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அது எல்லாமே பொங்கல் பண்ணுறோம், வெண்பொங்கல் பண்ணுறோம், பால், இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வந்தது இல்லையா? முறுக்கு, சீடை, எல்லாம் வெண்ணெய் எல்லாமே பண்ணிடும். எல்லாத்தையுமே வந்துட்டு தெய்வம் கடன்னு இப்போ சாப்பிட்ருத்து அப்படின்னாக்க உண்மையாகவே எல்லாத்தையுமே வைக்க மாட்டான். அதை காமிச்சிட்டு திரும்பி நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிற தெய்வம் பார்த்தாச்சுன்னா அது ஒரு திருப்தி அப்படிங்கிறதுனால திருப்பி நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிறோம் எல்லாத்தையும் இல்லையா? இது எதுனால அப்படின்னா, ஒரு புஸ்தகத்தை கொடுத்து அவன்கிட்ட, ஒரு பையன்ட்ட நீ இந்த பேராவை படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிற. உடனே அவன் அடுத்த நாளைக்கு வரான், அந்த பேராவை படிச்சுட்டு வந்துடுறான். உடனே அதை படித்ததை நீ சொல்லுங்கிற கிடுன்னு அவன் சொல்லிடுறான். சொன்ன உடனே சரி நீ சொல்லிட்டல, உனக்கு தெரிஞ்சு போயிடுதில்ல, அதை நீ அதை அந்த பக்கத்தை கிழிச்சு போட்டுரு அப்படிங்கிற. அது எப்படி கிழிக்க முடியும் பெரியவா? அது வேணும் இல்லையா? அது இருக்கணும். அதை படித்து என் மனசில் ஆக்கின்னு இருக்கேன், அவ்வளோதான். அது இன்னும் எத்தனையோ பேருக்கு பயன்படும். அது கண்டிப்பாக அந்த இருக்கணும் அந்த புக்கில்ங்கிற. அதே மாதிரி தான் நம்ம காமிக்கிறோம், ஆனால் அதோடைய மனத்தை மட்டும்தான் அவர் எடுத்துக்கொள்ளுவார், மீதியை நமக்கு கொடுத்துருவார். அந்த மனத்தை எடுத்துன்ற சக்தி நமக்கு கிடைக்கும். அவர் எடுத்துட்டு அதுலேருந்து வர ஆசீர்வாதம் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அழகாக சொன்னாராம். உடனே எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாளாம். ஸோ அந்த மாதிரி கோவில் என்னதான் நம்ம ஆற்றுல வேண்டின்றாலும் எந்த நல்ல நாள் இல்லை நம்ம என்றைக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அன்னைக்காவது கண்டிப்பான முறையில் குலதெய்வம் கோவிலுக்கும் சரி, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கும் சரி, நல்ல நாள் இப்போது கார்த்திகைனாக்கா இவர் திருவண்ணாமலை, இல்லை பக்கத்தில் சிவன் கோவில், பிரதோஷம்னா சிவன் கோவில், வேறு ஆடி வெள்ளினா அம்மன் கோவில், அந்த மாதிரி பக்கத்தில் எந்த இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் வணங்கினால் அதற்குரிய பலன் கூடிய விரைவிலும் கிடைக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நன்னா இருங்கோ எல்லாரும். அழகாக பெரியவா நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கோம்.